வணக்கம். இன்னைக்கு நாம நேபாளத்துல சமீபத்துல நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நமக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு அங்க என்ன நடக்குது, அதோட பின்னணி என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா, அங்க இளைஞர்களோட போராட்டங்கள், அப்புறம் அதனால ஏற்பட்ட அரசாங்க மாற்றங்கள். ம். அதே சமயம் நாடு சந்திச்ச அந்த கடுமையான வெள்ளப்பெருக்கு, இதெல்லாம் எப்படி ஒன்னோட ஒண்ணு தொடர்புல இருக்கு, முக்கியமா புவிசார் அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். ஆமா, நிச்சயமா. சரி, முதல்ல நேபாளத்தையே ஒரு உளுக்குழுக்குன அந்த இளம் தலைமுறை போராட்டங்கள் பத்தி ஆரம்பிக்கலாம். இது பார்க்கறதுக்கு ஒரு சோஷியல் மீடியா தடையில ஆரம்பிச்ச மாதிரி தெரிஞ்சாலும் அதோட வேர்கள் ரொம்ப ஆழமா இருக்கிறது தான் இதுல சுவாரஸ்யமே. கரெக்ட். நேபாளத்துல இந்த இளம் தலைமுறை போராட்டங்கள் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கம் திடீர்னு ஒரு நாள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்ஆப், யூடியூப்னு ஒரு சுமார் 26 சோஷியல் மீடியா ஆப்ஸுக்கு தடை போட்டாங்க. ஆமா, 26 செயலிகள். அதுக்கு அவங்க சொந்த காரணம் போலி ஐடி கார்டு, தப்பான தகவல்கள் பரவுது, ரெஜிஸ்டர் பண்ணாத பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். ம். வழக்கமா சொல்ற காரணங்கள் தான். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஆப் தடைக்கு எதிரா ஆரம்பிச்ச ஒரு சின்ன போராட்டம் ரொம்ப வேகமா ஒரு பெரிய காட்டுத்தீ மாதிரி பரவிடுச்சு. ஆமா, அதுதான் முக்கியம். அது வெறும் ஆப் தடைங்கிறத தாண்டி போய் இளைஞர்கள் மனசுல ரொம்ப நாளா இருந்த ஒரு அதிருப்தி, ஒரு கோபம், அதெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆமா, இதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட். ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜி தடை, அதாவது இந்த ஆப் பேன், அது எப்படி ஒரு சமூகத்தோட ஆழமான பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்துச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். ஓஹோ. அந்த தடை ஒரு தூண்டுதல், ஒரு ட்ரிகர் மாதிரி தான் வேலை செஞ்சது. உண்மையில பாத்தீங்கன்னா, இளைஞர்கள் ஃபேஸ் பண்ற அந்த வாய்ப்பு இல்லாம இருக்கிற நிலைமை, அப்புறம் அந்த நெப்போட்டிசம், அதாவது உறவினர்களுக்கு சலுகை காட்டுறது, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, ஊழல், இந்த மாதிரி பிரச்சனைகள் மேல இருந்த ஒட்டுமொத்த விரக்தியோட வெளிப்பாடு தான் அந்த போராட்டம். அப்படியா? ஆமா, சோஷியல் மீடியா தடைங்கிறது ஏற்கனவே புகைஞ்சிட்டு இருந்த அந்த அதிருப்தி கனல்ல எண்ணெயை ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த அடிப்படை விரக்தி ரொம்ப நாளா இருந்திருக்கு. இந்த ஆப் தடை அதை வெளிக்கொண்டு வர ஒரு காரணம், அவ்வளவுதான். கரெக்டா? நிச்சயமா. இந்த தகவல்கள் எல்லாம் அதை தான் சொல்லுது. நேபாள இளைஞர்களோட கல்வி அறிவு, அவங்களோட உலக பார்வை, இதுக்கும் நாட்டுல உண்மையில இருக்கிற வேலை வாய்ப்பு, முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு, இதுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. புரியுது. டிஜிட்டல் உலகத்துல கனெக்டடா இருக்கிற இந்த ஜெனரேஷன் தங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்குன்னு உணரும்போது அது பெரிய கோவமா மாறுது. அது மட்டும் இல்லாம அரசியல், நிர்வாகம், இதுலெல்லாம் ஊழல், திறமை இல்லாம இருக்கிறதெல்லாம் வெளிப்படையா தெரியும் போது கோபம் இன்னும் அதிகமாகுது. இந்த எதிர்ப்பு எந்த அளவுக்கு தீவிரமா போச்சுன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. கிடைச்ச தகவல் படி இந்த போராட்டங்கள்ல குறைஞ்சது 50 பேர் இறந்து போயிருக்காங்க. ஐயோ. அப்புறம் 1300 பேருக்கு மேல காயமடைஞ்சிருக்காங்க. இது சும்மா ஒரு சாதாரண ஆர்ப்பாட்டம் இல்லைன்னு நல்லா தெரியுது. ஆமா, ரொம்ப சீரியஸ். இதோட அரசியல் தாக்கம் எவ்வளவு பெருசுனா, அப்போதைய பிரதமர் கே.பி. சர்மா ஓலி அவர் இந்த போராட்டங்களோட அழுத்தம் தாங்காம பதவி விலக வேண்டியதா போயிடுச்சு. ஆமா, இது பெரிய விஷயம். இளைஞர்கள் ஒன்னு சேர்ந்தா எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் இல்லையா? ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த நிகழ்வுகள் நேபாளத்தோட இப்போதைய அரசியல் சூழலை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லுது. ஒன்னு, டிஜிட்டல் சுதந்திரம். அதாவது இன்டர்நெட்டை பயன்படுத்துறது, கருத்தை சொல்றதுக்கான உரிமை, அது இன்னைக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு அரசியல் பிரச்சனையா மாறியிருக்குன்னு இது காட்டுது. ரெண்டாவது, இளைஞர்களோட அந்த அடக்க முடியாத கோபம், மாற்றத்துக்கான ஏக்கம், அது எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு தெரியுது. ஆமா. மூணாவது, இதெல்லாம் நேபாளத்துல ரொம்ப நாளா இருக்கிற பொருளாதார சிக்கல், அரசியல் ஸ்திரமற்ற தன்மை, இது கூட சேர்ந்து ஒரு பயங்கர கொந்தளிப்பான சூழலை உருவாக்கி இருக்கு. இது உங்களுக்கும், அதாவது கேட்கறவங்களுக்கும் ஏன் முக்கியம் சொல்லுங்க. ஏன்னா உலகத்துல எந்த மூலையில டிஜிட்டல் உரிமைகள் பத்தின விவாதமும் இளைஞர்களோட விரக்தியும் அரசியல் மாற்றத்துக்கு காரணமா அமைஞ்சாலும் அதோட அலைகள் மற்ற இடங்களையும் தாக்கும். நேபாளத்துல நடக்கிறது ஒரு லோக்கல் பிரச்சனை மட்டும் இல்ல, அது குளோபல் ட்ரெண்ட்ஸோட ஒரு பிரதிபலிப்பு. சரி, இந்த அரசியல் கொந்தளிப்பு, சமூக எழுச்சி எல்லாம் ஒரு பக்கம் நேபாளத்தை பாதிச்சுட்டு இருக்கும்போதே, இன்னொரு பக்கம் இயற்கையும் தம் வேலையை காட்டியிருக்கு இல்லையா? அக்டோபர் 2025 தொடக்கத்துல என்ன ஆச்சு? ஆமா, அதுவும் ஒரு பெரிய அடி. அக்டோபர் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நாட்டோட பல பகுதிகள்ல வரலாறு காணாத அளவுக்கு பயங்கரமான மழை.
அதனால பல இடங்கள்ல பெரிய பெரிய நிலச்சரிவுகள், கட்டுக்கடங்காத வெள்ளப்பெருக்கு, மக்களின் இயல்பு வாழ்க்கை ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. ரொம்ப கஷ்டமான நிலைமை. அப்போ இருந்த ஷெர் பகதூர் கர்கி தலைமையிலான அந்த புது அரசாங்கம் இந்த பேரிடர் வரத்துக்கு முன்னாடியே சில எச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததா சொல்றாங்க. குறிப்பா ஆபத்து பத்தி முன்னாடியே வார்னிங் கொடுத்ததுக்கும், நிலச்சரிவு ஆபாயம் இருந்த ரோடெல்லாம் உடனே மூடினதுக்கும் அரசாங்கத்துக்கு சில பாராட்டுகளும் கிடைச்சது. ஆமா, அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஓரளவுக்கு உதவி இருக்கலாம் தான். ஆனாலும் இந்த வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு சம்பவங்கள் எல்லாம் நேபாளத்தோட ஒட்டுமொத்த பேரிடர் மேலாண்மை, அதாவது டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அப்புறம் இந்த முன்னறிவிப்பு சிஸ்டம், இதோட செயல்பாடு பத்தி ரொம்ப அவசரமான ஆழமான விவாதங்களே எழுப்பியிருக்கு. ஓ, அப்போ தயார் நிலை பத்தின கேள்விகள் வருது. ஆமா, கரெக்ட். அதாவது ஆபத்துகளை எதிர்கொள்றதுல, அதோட தாக்கத்தை குறைக்கிறதுல, பாதிப்பை முன்கூட்டியே கணிக்கிறதுல நேபாளத்தோட தயார் நிலை எந்த அளவுக்கு இருக்குங்கிற கேள்விகள் இப்போ ரொம்ப வலுவா எழுந்திருக்கு. நேபாளத்தோட அந்த புவியியல் அமைப்பு அத பாக்கும்போது இந்த தயார் நிலை ஏன் இவ்ளோ முக்கியம்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. நேபாளம் இமயமலை அடிவாரத்துல இருக்கு. ரொம்ப உயரமான மலைகள், செங்குத்தான சரிவுகள் நிறைஞ்ச நாடு. ஆமா. இந்த மாதிரி மலைப்பாங்கான நிலப்பரப்பு இயற்கையாவே நிலச்சரிவுக்கும் திடீர்னு வர்ற வெள்ளத்துக்கும் ரொம்ப ஈஸியா பாதிக்கப்படக்கூடியது. அதோட இப்ப காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், அதோட தாக்கமும் சேரும்போது இந்த ஆபத்துகள் இன்னும் அதிகமாகுது. உண்மைதான். அதனால வெறும் பாதிப்பு வந்த பிறகு எதிர்வினையாற்றுவது, அதாவது ரியாக்டிங் பண்றது பத்தாது. ரொம்ப வலுவான முன்கூட்டியே எச்சரிக்கை செய்கிற சிஸ்டம்ஸ், ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ், அப்புறம் ஆபத்துகளை குறைக்கிற மாதிரியான உள்கட்டமைப்பு, தெளிவான பேரிடர் மேலாண்மை திட்டம், இதெல்லாம் அங்க ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பா சில பகுதிகள் அதிகமா பாதிக்கப்படுமா? ஆமா, குறிப்பா அந்த கோசி நதிக்கரை பகுதிகள் மாதிரி சில இடங்கள் வரலாற்று ரீதியாவே வெள்ளத்தால் அடிக்கடி பாதிக்கப்படுதுன்னு தகவல்கள் சொல்லுது. அந்த மாதிரி இடங்கள்ல இன்னும் கூடுதலா கவனம் தேவைப்படுது. அப்போ இது நேபாளத்தோட பிரச்சனை மட்டும் இல்ல, கிளைமேட் சேஞ்சால பாதிக்கப்படக்கூடிய மத்த நாடுகளுக்கும் இது ஒரு பாடம் மாதிரி தெரியுது. மிகச்சரியா சொன்னீங்க. இது பரந்த உலகளாவிய பிரச்சனைகளோட நேரடியா இணையுது. கிளைமேட் சேஞ்ச் நேபாளம் மாதிரி புவியியல் ரீதியா வல்னரபிளா இருக்கிற நாடுகளை எவ்வளவு கடுமையா தாக்குதுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம். மேலும் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்ளணும்னா நல்ல தரமான வலுவான உள்கட்டமைப்பு எவ்வளவு முக்கியம், மக்களையும் அரசாங்கத்தையும் தயார்படுத்துறது எவ்வளவு முக்கியம்னு இது அழுத்தமா உணர்த்துது. இப்போ நீங்க கேட்கறவங்க ஒருவேளை மலைப்பகுதியில் இல்லாம இருக்கலாம், ஆனா பேரிடர் மேலாண்மைங்கிறது இன்னைக்கு ஒரு குளோபல் சேலஞ்ச். ஆமா, உண்மைதான். ஒரு நாட்டுல ஏற்படுற அனுபவங்களும் அவங்க கண்டுபிடிக்கிற தீர்வுகளும் மத்த எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். இந்த சவால்களை எதிர்கொள்றதுல நாம எல்லாரும் சேர்ந்து செயல்படணும்னு இது ஞாபகப்படுத்துது. சரி, நேபாளத்தோட உள்நாட்டு அரசியல் மாற்றங்கள், சமூக கொந்தளிப்பு, இயற்கை சீற்றம்னு நிறைய பார்த்துட்டோம். இப்போ இந்த உள்ளூர் நிகழ்வுகள் எல்லாம் எப்படி சர்வதேச அளவுல முக்கியத்துவம் பெறுது? குறிப்பா அண்டை நாடுகளான இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இது ஏன் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது? இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நேபாளத்தோட லொகேஷன் தான். இந்தியா, சீனா, இந்த ரெண்டு பெரிய சக்தி வாய்ந்த நாடுகளுக்கு நடுவுல நேபாளம் அமைஞ்சிருக்கு. ஆமா, நடுவுல இருக்கு. புவிசார் அரசியல் மொழியில சொல்றதுன்னா நேபாளம் ஒரு பஃபர் ஸ்டேட், அதாவது ரெண்டு பெரிய சக்திகளுக்கு நடுவுல ஒரு பாதுகாப்பு இடைவெளியா இல்ல ஒரு தடுப்பு மண்டலமா செயல்படுற ஒரு நாடு. வரலாற்று ரீதியாவே பாத்தீங்கன்னா இந்த பகுதியோட சமநிலையில நேபாளத்தோட ஸ்திரத்தன்மை ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. அந்த பஃபர் ஸ்டேட், இடைநிலை நாடு, அத கொஞ்சம் விளக்க முடியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது ரெண்டு பெரிய பலமான நாடுகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன நாடு. அது ரெண்டு நாட்டுக்கும் இடையே ஒரு சேஃப்டி கேப் மாதிரி செயல்படுது. அந்த சின்ன நாட்டுல ஸ்திரத்தன்மை இருந்தா ஒரு மாதிரி இருக்கும், ஸ்திரத்தன்மை இல்லாம போனா அது அந்த ரெண்டு பெரிய நாடுகளோட உறவையும் அந்த பிராந்தியத்தோட ஒட்டுமொத்த பாதுகாப்பு சூழலையுமே நேரடியா பாதிக்கும். அதனாலதான் நேபாளத்துல நடக்கிற சின்ன விஷயத்த கூட அதோட அண்டை நாடுகள் ரொம்ப உன்னிப்பா கவனிக்குது. ஓ, புரியுது. அதனாலதான் நேபாளத்துல இந்த இளைஞர் போராட்டம், திடீர் அரசாங்க மாற்றம் இதெல்லாம் நடந்தப்போ இந்தியா, சீனா மாதிரி அண்டை நாடுகளும் மத்த சர்வதேச சமூகமும் உடனே அலர்ட் ஆனாங்க. ஆமா, இந்த அமைதியின்மை பலவிதமான கவலைகளை எழுப்பி இருக்கு இல்லையா? ஆமா, நிறைய கவலைகள். ஒன்னு, சப்ளை செயின்ஸ், அதாவது விநியோகச் சங்கிலிகள்ல ஏற்படக்கூடிய தடங்கள். நேபாளம் வழியா போற இல்ல நேபாளத்தோட சம்பந்தப்பட்ட வர்த்தக வழிகள் பாதிக்கப்படலாம். சரி. 2, பார்டர் செக்யூரிட்டி, எல்லை பாதுகாப்பு. குறிப்பா இந்தியாவுக்கு நேபாளத்தோட ரொம்ப நீளமான திறந்த எல்லை இருக்கு.
அங்க ஸ்திரத்தன்மை இல்லைன்னா அது பாதுகாப்பு பிரச்சனைகளை உருவாக்கலாம். முக்கியமான பாயிண்ட். 3. நிலைமை இன்னும் மோசமானா அகதிகள் அண்டை நாடுகளுக்கு வரலாங்கிற ஒரு சாத்தியம். 4. இது எல்லாத்தையும் விட முக்கியமா தெற்காசிய பிராந்தியத்தோட ஒட்டுமொத்த டிப்ளமேட்டிக் ஸ்டெபிலிட்டி, அதாவது இராஜதந்திர ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படலாங்கிற ஒரு பயம். இந்த சூழல்ல இந்தியாவோட எதிர்வினையும் சீனாவோட எதிர்வினையும் ஒரே மாதிரி இருக்குமா, இல்ல அவங்க கவலைகள் வேற வேற மாதிரி இருக்குமா? இது ஒரு நல்ல கேள்வி. இங்கேதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் சிக்கலாகுது. இந்தியாவும் சீனாவும் 2 பேருமே நேபாளத்துல ஸ்திரத்தன்மை வேணும் தான் நினைப்பாங்க. ஆனா அவங்களோட முன்னுரிமைகளும் அவங்க அணுகுமுறையும் வேற வேறையா இருக்கலாம். வரலாற்று தொடர்புகள், நேபாளத்துக்குள்ள இருக்கிற இந்திய வம்சாவளியினரோட பாதுகாப்பு, அப்புறம் அகதிகள் பிரச்சனை, இதிலெல்லாம் அதிக கவனம் செலுத்தலாம். சரி. அதே சமயம் சீனா அவங்களோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் BRI திட்டங்கள் கீழே நேபாளத்துல செஞ்ச முதலீடுகள், திபெத் சம்பந்தமான அவங்களோட பாதுகாப்பு நலன்கள், அப்புறம் நேபாளத்து மேல தன்னோட செல்வாக்க நிலைநிறுத்துறது, இதுல அதிக அக்கறை காட்டலாம். ஓஹோ, அப்போ இது ஒரு செஸ் கேம் மாதிரி. ஆமா, கிட்டத்தட்ட. நேபாளத்தோட இந்த உள்நாட்டு பிரச்சனை இந்த பிராந்திய சக்திகளுக்கு நடுவுல ஒரு சிக்கலான புவிசார் அரசியல் சதுரங்க ஆட்டக்களமா மாறுது. அப்படியானா ஒரு நாட்டோட உள் விவகாரம்னு நாம நினைக்கிறது உண்மையில எவ்வளவு தூரம் பிராந்திய அளவுலயும் உலக அளவுலயும் தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். நிச்சயமா, ஒரு நாட்டுல ஏற்படுற உள்நாட்டு அமைதியின்மை எப்படி அதோட எல்லையை தாண்டி பிராந்திய ஸ்திரத்தன்மையையும் சர்வதேச உறவுகளையும் பாதிக்குதுன்னு இது தெளிவா காட்டுது. நேபாளத்துல நடக்கிற நிகழ்வுகள் ஏன் தெற்காசியாவுல இவ்ளோ முக்கியத்துவம் பெறுதோன்னு, ஒரு சின்ன தீப்பொறி கூட எப்படி பெரிய விளைவுகளை ஏற்படுத்தணும்னு இது விளக்குது. இந்த சிக்கலான வலைப்பின்னல் மாதிரி இருக்கிற இணைப்புகளை புரிஞ்சுக்கிறது சர்வதேச உறவுகள் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கவங்களுக்கு, அதாவது கேட்கறவங்களுக்கு உதவும். இங்க நடக்கிறது வெறும் நேபாளத்தோட கதை மட்டும் இல்ல. ஆக இன்னைக்கு நாம பேசுனதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நேபாளம் இப்போ ஒரு மிகச் சவாலான பல முனைகள்ல இருந்து வர்ற தாக்குதல்களை எதிர்கொள்ற ஒரு காலகட்டத்துல இருக்கு. ஆமா, ஒரு பக்கம் இளைஞர்களோட எழுச்சியால வர்ற அரசியல் மாற்றங்கள், நல்ல எதிர்காலத்துக்கான கோரிக்கைகள், மறுபக்கம் கிளைமேட் சேஞ்சால தீவிரமாகிற இயற்கை சீற்றங்கள், அத சமாளிக்க வேண்டிய கட்டாயம். இது எல்லாத்துக்கும் நடுவுல இந்த சிக்கலான புவிசார அரசியல் அழுத்தங்கள் வேற. மிக முக்கியமா இந்த பிரச்சனைகள் எதுவுமே தனித்தனியானவை இல்லைங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டிஜிட்டல் உலகத்துல வாழ்ற இளைஞர்களோட உரிமைகள், அவங்க ஆசைகள், அவங்களுக்கான பொருளாதார வாய்ப்புகள், அரசாங்கத்தோட செயல்பாடு, நம்பகத்தன்மை, காலநிலை மாற்றத்தோட பாதிப்புகள், நாட்டோட புவிசார் அரசியல் நிலைப்பாடு, இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு ஆழமா பிணைஞ்சு கிடக்கு. ஆமா, எல்லாம் கனெக்டட். ஒண்ணுல ஏற்படுற முன்னேற்றமோ இல்ல பின்னடைவோ மத்த எல்லாத்துலயும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். சரி, இறுதியா கேக்குற உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கலாம்னு நினைக்கிறோம். நேபாளத்துல இளைஞர்களோட சக்தி இவ்ளோ அழுத்தமா வெளிப்பட்டிருக்கு. அதே சமயம் நாடு இயற்கை சீற்றத்தாலையும் அரசியல் சவால்களாலையும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில இருக்கு. இந்த சூழலை மனசுல வச்சு டிஜிட்டல் ஆளுகை, அதாவது டெக்னாலஜியை நிர்வகிச்சு பயன்படுத்துறதுல புது வழிகள் இல்லைன்னா காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ற தழுவல் உத்திகள், கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த மாதிரி துறைகள்ல மத்த நாடுகள் கூட கத்துக்கிற மாதிரி என்ன மாதிரியான புதுமையான முன்னோடியான தீர்வுகளை நேபாளம் அடுத்த சில வருஷங்கள்ல கொண்டு வர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு நல்ல சிந்தனை. நேபாளத்தோட இந்த சிக்கலான சூழல் பத்தின எங்களோட இந்த விரிவான அலசல்ல எங்க கூட இணைஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி.